Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி பார்க்கலாம். டோஃபு மசாலா கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் வந்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர், அப்புறமா வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்தேன். அது ஸ்லைஸ் பண்ணி அதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, அப்புறமா இஞ்சி பூண்டு அண்ட் தென் கொஞ்சோண்டு கேஷ்யூ, நான் வந்து ஒரு 7 or 8 கேஷ்யூஸ் போட்டிருப்பேன். அண்ட் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ எல்லாத்தையும் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதை நான் ஆற வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு அண்ட் டோஃபு வந்து கட் பண்ணி வச்சுடுவேன். யூஸ்வலாக டோஃபு வந்து நான் ரொம்ப குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுவேன். ரொம்ப பெருசாக போட்டோம்னா நிறைய டோஃபு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுறது. அண்ட் தென் கிரேவிக்கு வந்து ஸ்பைசஸ் எடுத்து வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு சேம் பட்டர் அண்ட் ஸ்பைசஸ் போட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட், தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்டெல்லாம் போட்டு மசாலா போட்டுடலாம். அதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். அந்த காரம் வந்து நான் நிறையா சேர்த்துக்க மாட்டேன், அதனால காஷ்மீரி சில்லி பவுடரில் இவ்வளோ தான் சேர்த்துப்பேன். போட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ மசாலா வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். அந்த கேப்பில் வந்து அப்படியே சப்பாத்தி வந்து தேய்ச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டு அது மேலே வச்சு தேய்ப்பேன். ஏன்னா மாவு கொட்டி கொட்டி அது வந்து தண்ணி பட்டுச்சுன்னா அது வேறு பேஸ்ட் ஆகிடும், க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குன்றனால இந்த மாதிரி பண்ணுவேன். தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு அது வரல அப்படி உங்களுக்கு நீட் இருந்தால் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அன்னைக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஸோ அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டி உப்பு அண்ட் நான் வந்து கொஞ்சோண்டி சுகர் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம தக்காளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால எனக்கு அந்த சுகர் டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும். ஸோ கொஞ்சோண்டி சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டோஃபுவையும் உள்ளே போட்டு ஒரு 5 minutes வந்து குக் ஆனால் போதும். டக்குன்னு அது குக் ஆகிடும் இல்லையா. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சோண்டி கஸ்தூரி மேத்தி, எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுப்பேன். அவ்வளோதான், நம்மளோட டோஃபு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி சுட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்றலாம். என் பையனுக்கு வந்து டோஃபு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும், அதனால நான் இந்த மாதிரி செய்வேன். நிறைய காரம் இல்லாமல். சொல்லப்போனால் பன்னீர் பட்டர் மசாலா அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும், பட் பன்னீருக்கு பதிலாக டோஃபு அந்த மாதிரி. ஸோ நான் இன்றைக்கி இந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஹாய் டூ, நல்லா இருக்கா? என்னது? ஏய் போய்